கோயம்புத்தூர்ல நடந்தது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வன்முறை அது. நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ இந்த கோவை சம்பவத்துக்கு எல்லாருமே பேசுகிறாங்க. பிஜேபி எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறதா அறிவிச்சிருக்கிறாங்க. விஜய் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஆனால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தஞ்சாவூர் ஒரத்தநாட்டில் 6 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்முறை பண்ணிட்டாங்க. பகல் 12 மணிக்கு அந்த பெண்ணுடைய வீட்டு வாசலில் ஊர் நடுவில் நடந்தது. அது காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. மருத்துவமனை அந்த பெண்ணுக்கு சிகிச்சை தர மறுத்தாங்க. அப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு அந்த மருத்துவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க. சரி, இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி தெரியல, நடந்துகிட்டே தான் இருக்கு. சரி, அன்றைக்கு எந்த கட்சிகளும் பேசவில்லை. இதற்காக மே 14 இயக்கம் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சோம், குடும்பத்திலிருந்து கூட்டு வந்து பேச வச்சோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அந்த பெண்ணை பாதுகாப்பதற்கான வேலையில் ஏற்பாடு பார்த்தோம், வழக்குகளை ஃபாலோ பண்ணிட்டு. ஆனால் இது குறித்து யாருமே பேசல. இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தோன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரம் என்பது ரொம்ப மோசமான கலாச்சாரமாக இருக்குது. அங்கே ஒருத்தநாள் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா, இந்த வன்கொடுமை செய்தவன் ஒரு கஞ்சா வியாபாரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த கஞ்சா வியாபாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊரே போராட்டம் பண்ணியிருக்கு. எடுக்கவே இல்லை. காவல்துறை நேர்மையாக தான் இருக்குது, ஆனால் நடக்குது அப்படின்னா காவல்துறை லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். காவல்துறை தெரிஞ்சு நடக்குன்னா காவல்துறை கிரிமினலாக இருக்குன்னு அர்த்தம்.